வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மள பலருக்கும் இருக்கக்கூடிய விருப்பம் தான். நம்ம எப்பொழுதுமே செல்வ செழிப்போட இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், நம்ம குடும்பத்தோட சந்தோஷமா ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு தான். எல்லோருக்கும் இந்த ஆசை நிறைவேறுதா அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு ஆசை நிறைவேறும், ஒரு ஆசை நிறைவேறாமல் இருக்கும். இதற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியவங்க ஒன்று, நம்மளுடைய கர்ம வினையின் மூலமாக இப்ப நடக்கக்கூடிய நம்ம வாழ்க்கையில சில பிரச்சனைகளை நம்ம சந்திக்கலாம். இதையெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரினுடைய வழிபாடு மிகவும் உதவியாக இருக்கும். மகாலட்சுமி தாயார் எந்த ஒரு வீட்டுல நிரந்தரமா இருக்காங்களோ அவங்க வீட்டுல எந்த செல்வத்துக்குமே குறைவே இருக்காதுன்னு சொல்லலாம். மகாலட்சுமி தாயார் பொதுவாக ஒரே இடத்துல நிரந்தரமாக இருக்கக்கூடியவள் அல்ல. அவ ஓடுகின்ற நதியை போல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடந்து போயிட்டே இருக்கக்கூடியவங்க தான். அப்படிப்பட்டவரையும் நம்ம வீட்டுல நிரந்தரமாக தங்க வைப்பதற்கு நம்ம சில வழிபாட்டு முறைகளை பின்பற்றலாம். அதே மாதிரி நம்ம குடும்பத்துல இருந்து சில விஷயங்களை தொடர்ச்சியா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தா கூட மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுல நிரந்தரமா இருப்பாங்க. மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுல நிரந்தரமாக இருக்கும் பொழுது நம்ம வீட்டுல எந்த செல்வத்துக்குமே குறையே இருக்காதுன்னு சொல்லலாம். அப்படி மகாலட்சுமி தாயாரை நம்ம இல்லங்களை நிரந்தரமாக குடியேற்ற நம்ம எந்த ஒரு வழிமுறையை பின்பற்றலாம் அப்படிங்கிறத பத்தி ஒரு குட்டி கதையின் மூலமாக இந்த பதிவுல விளக்கமா பார்க்க போறோம். பதிவு முழுமையா பாருங்க, உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கதை கேட்க பிடிக்கும் அப்படின்னா நிச்சயமாக இந்த பதிவை தொடர்ச்சியா பாருங்க. நம்ம திவ்ய கிருபா சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க இப்ப பதிவுக்குள்ள போலாம். ஊர்ல பணக்காரரான ஒரு வியாபாரி இருந்தாராமா. அந்த வியாபாரிக்கு எந்த செல்வத்துக்கும் பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம். எல்லா செல்வமும் அவருடைய வீட்டுல கொட்டி கிடக்குதுன்னு சொல்றாங்க. ஒரு நாள் அந்த வியாபாரியினுடைய கனவுல மகாலட்சுமி தாயார் தோன்றுகிறாள். அப்போ மகாலட்சுமி தாயார் அந்த வியாபாரிகிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீயும் உன்னுடைய முன்னோர்களும் செய்துள்ள புண்ணியத்தின் காரணமாக தான் இதுவரைக்கும் நான் உன் வீட்டிலேயே தங்கி இருந்தேன். நீயும் உன்னுடைய முன்னோர்களும் செய்த புண்ணியங்கள் அனைத்தும் தற்போது தீர்ந்து விட்டது. அதனால இன்னும் ஒரு சில நாள்ல உன்னுடைய வீட்டை விட்டு வெளியேற போறேன் அப்படிங்கறத மகாலட்சுமி தாயார் சொல்றாங்க. இதை கேட்டோடனே வியாபாரிக்கு முதல்ல ஒரு அதிர்ச்சியாக இருந்தாலும் கூட ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னு யோசனை பண்றதுக்குள்ள மகாலட்சுமி தாயார் என்ன சொல்றாங்கன்னா, நான் இன்னும் ஒரு சில நாட்கள்ல உன்னை விட்டு நான் போக போறேன். ஆனா இது வரைக்கும் நீ ரொம்ப சிறப்பானவனா, ரொம்ப நல்லவனா வாழ்ந்திருக்க இல்லையா, அதுக்காக ஏதாச்சும் ஒரு வரம் உனக்கு வேணும்னா கேளு, அந்த வரத்தை தந்துட்டு உன்னை விட்டு நான் போறேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான், என்ன உன் வீட்லயே இருக்க சொல்லி மட்டும் வரம் கேட்க கூடாது. இது ஒன்னை தாண்டி நீ என்ன வரம் வேணாலும் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு வரத்தை கொடுத்துட்டு மகாலட்சுமி தாயார் மறைந்துடுறாங்க. மறுநாள் காலை விடிந்ததும் வியாபாரி என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களையும் கூப்பிடுறாரு. அதாவது அவருடைய அம்மா, அப்பா, மனைவி, குழந்தைகள், இன்னும் மற்ற சொந்தங்கள் அனைவரையும் கூப்பிட்டு முதல் நாள் நைட்டு கனவுல இவங்களுக்கு என்ன கனவு தோன்றியது, மகாலட்சுமி என்ன சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே குடும்பத்துல இருக்க எல்லார்கிட்டையும் விளக்கமா சொல்றாரு. அப்போ மகாலட்சுமி தாயார் ஒரே ஒரு வரம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம என்ன வரம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் சேர்ந்து ஆலோசனை பண்ணி சொல்லுங்க, எனக்கும் என்ன வரம் கேட்கறதுன்னு ஒரு யோசனையா இருக்குன்னு சொல்லிட்டு வியாபாரி சொல்றாரு. அப்ப குடும்பத்துல இருக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஆலோசனை சொல்றாங்க. அவர் அனைவரும் ஒரே கருத்தையே வெளிப்படுத்திட்டே இருந்தாங்க. குடும்பத்துல இருக்க ஒவ்வொருத்தருமே ஒரே மாதிரியான கருத்தையே வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க. எப்படின்னா, நவரத்தினங்கள்லாம் வரமாக கேளுப்பா அப்படின்னு கேட்கறாங்க. இன்னொருத்தர் ஏராளமான பொற்குவியல் நம்ம வீட்டுல இருக்கணும், அந்த வரத்தை கேளுன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. இன்னொருத்தர் நிறைய உணவுப் பொருட்கள் நம்ம கிட்ட எப்பயுமே தானிய கிடங்குல நிறைஞ்சு இருக்கணும்னு கேளு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, மாட மாளிகைகள்லாம் நிறைய எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆலோசனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போது அந்த வீட்டிலேயே கடைசியா இருக்கக்கூடிய அந்த வியாபாரியினுடைய ஒரு பெண், அவருடைய பெண் என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்பாட்ட அப்பா இப்ப இவங்க சொல்ற வரத்தையெல்லாம் நீங்க கேட்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்க கூடாதுன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த வியாபாரி கேட்கிறாரு. கேட்டோடனே மகாலட்சுமி தாயார் நம்ம விட்டு போகும் பொழுது இந்த வைரமும், இந்த வைடூரியம், மாணிக்கம், இல்ல மாடி வீடு, இது எல்லாமே அவங்க போகும் பொழுது நிச்சயமா நிலைத்து இருக்க போறது கிடையாது. மகாலட்சுமி வெளியேறின உடனே இது எல்லாமே, எல்லா ஐஸ்வர்யமே நம்மளை விட்டு போயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே வியாபாரிக்கு இந்த குழந்தை சொல்றது கூட ஒரு நல்ல விஷயம் தானே, மகாலட்சுமி தாயாரே நம்மளை விட்டு போகும் பொழுது நம்ம கிட்ட எந்த ஐஸ்வர்யம் இருந்தாலும் அது நிலைத்து இருக்காது அப்படிங்கிறத அவரும் புரிஞ்சுக்கிட்டாரு.
அப்போ என்ன வரத்தை கேட்பதுமா நீயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரி தன்னோட பொண்ணுகிட்ட கேட்டோடனே அந்த பொண்ணு சொல்றாங்க, எப்போதுமே எங்க வீட்டுல பரஸ்பரம் அன்பு நிலைத்திருக்கும்படி வரம் தாங்க மகாலட்சுமி தாயே அப்படின்னு சொல்லி கேளுங்கப்பா அப்படின்னு சொன்னோடனே இந்த வியாபாரிக்கு தன்னுடைய மகள் கூறிய வரமே சிறப்பானது, சரியானது அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. அதையே இறுதி முடிவாக எடுத்துட்டு அன்று இரவு தூங்க போறாரு. அதே மாதிரி அன்றைய தினம் இரவுல கனவுல மகாலட்சுமி தாயார் வருகிறார். அப்போ மகாலட்சுமி தாயார் வந்து அந்த வியாபாரிட்ட நீ என்ன வரம் கேட்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டியா, உனக்கு என்ன வரம் வேணும் கேளு, நான் உன்னை விட்டு போக போற நேரம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி மகாலட்சுமி தாயார் வந்து சொன்ன உடனே வந்து இந்த வியாபாரி என்ன பண்றாரு அப்படின்னா, அன்னையே எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் எப்பொழுதும் பரஸ்பரம் அன்பு நிலைத்திருக்க வேண்டும். இதுவே நான் உங்களிடம் கேட்கக்கூடிய ஒரு வரம். இந்த வரத்தை மட்டும் தாங்கள் அருளினால் போதுமானது என்று வியாபாரி கேட்டார். இதை கேட்ட உடனே மகாலட்சுமி தாயார் சிரித்தபடி, மகனே, இப்படி ஒரு வரத்தை கேட்டு மீண்டும் உன் வீட்டிலேயே என்னை கட்டி போட்டு விட்டாய் என்று சொன்னார். இந்த வரம் நீங்க தந்தீங்கன்னா என் வீட்லயே இருந்துருவீங்களா நிரந்தரமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா அந்த வியாபாரி கேட்ட உடனே, ஆமா, எந்த குடும்பத்துல ஒருவருக்கொருவர் பரஸ்பர அன்பு செலுத்தி வருகிறார்களோ, எந்த குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் இல்லையோ, அந்த வீட்டில் நிச்சயமாக நான் இருந்தே தீருவேன் என்று முடிவெடுத்துள்ளேன். அதனால நீ கேட்ட இந்த வரத்தால் மீண்டும் நான் உன் வீட்டிலேயே தங்கி இருந்து விடுவேன் என்று கூறி அங்கேயே தங்கிவிட்டாள் மகாலட்சுமி தாயார். எந்த வீட்டுல அல்லது எந்த குடும்பத்துல பெரியவர்களை மதித்து வழிபடுகிறார்களோ, எங்கு நாகரிகமான முறையில் மற்றவர்களுடன் மரியாதையாக பழகுகிறார்களோ, பிறருடைய செய்கையால் மனதில் கோபம் ஏற்பட்டாலும் எவர் தங்கள் வாயால் சண்டை செய்யாமல் இருக்கிறார்களோ அந்த இடத்திலெல்லாம் நான் வசிக்கிறேன் என்று இந்திரனிடம் ஒரு முறை லக்ஷ்மி கூறியதாக புராண வரலாறு தெரிவிக்கிறது. அதனால லக்ஷ்மி கடாட்சம் பெற விரும்பக்கூடியவர்கள் சண்டை போடுவதை தவிர்த்து விடுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. இதை தொடர்ந்து மகாலட்சுமி தாயாரை நம்ம வீட்டிலேயே தங்க வைக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். திவ்ய கிருபா சேனலை முதல் முறையா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல இது போன்ற பயனுள்ள பல வீடியோஸை நீங்க பார்க்கலாம். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.